சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைக்காரட்ட சொல்லியிருக்கா சத்துள்ள ஐட்டம்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு தாங்க, நாங்க வாங்கிக்கிட்டோம், எப்படினாலும் கடனை உடனே வாங்கியாவது எங்க அம்மைக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காத்தே. அவ்வளவு பாசத்தை உங்க மேல, அவ்வளவு பாசம் திடுங்க. இலுக்குட்டி கொஞ்சம் ஓவரத்தை போறோமோ போவா, நம்மளே யாருக்காப்பா நீங்க யாரு? நான் யாருங்க பணம் வச்சிருந்தேன். இப்ப ரெண்டு ஃப்ராடு ஓடச்சுல, அந்த ஃப்ராடு உங்களுக்கு யாரு? என்னது ஃப்ராடா? என்னது ஃப்ராடா? பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே மாமை பார்த்த முதல் நாளே. அடவே புயல் வெள்ளத்துல போயிட்டு எது தப்ல எது குப்பலாரி வந்துறாம. அட பாவி, புருஷனை கூட்டிட்டு எங்க தலைதெறிச்சு ஓடுதா? கடைசில நம்ம சுவாத்துக்கு ஆப்போசிரோ போல இருக்கே. என்ன கொண்டாட்டன்னு தெரியலையே, வீட்டுக்கு போனாதான் தெரியும். செல்லக்குட்டி மாமாவை பாத்தியா? தொப்பில வரு பேசும்போது தெரியுது உன் புருஷன் தான் இவன். பாருமா, உன் புருஷன் எந்த தப்பும் பண்ணல. இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வீட்டுல இருந்து ஒரு ஃப்ராடு புருஷனை முன்னாடி ஓடினவ தழுதிருச்சு. அவங்க ரெண்டு பேரும் தான் என்கிட்ட சிக்கன வச்சத்தவோ. அவங்க ரெண்டு பேரும் உனக்கு யாருன்னு கேட்க இவ்வாயே தொடக்க மாட்டேங்கான். அதான் ஆறுபால் எடுத்து ஒரு போட போட்டலாம பாத்துட்டு இருக்கேன். நீ சொல்லாதடி அடி. வர முடியல வந்து சாடிட்டாலே என்ன நடக்கும் போது தெரியலையே. பாருமா, உன் நல்ல மனசு யாருக்கு வராது? சொல்லுமா, சொல்லு. சொல்லி முடிச்சுன்னு விட்டுருவேன் உன் புருஷனை. எனக்கு உன் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சொல்லவா வேண்டாமா? சரி சொல்லு, இல்லனா என் மவனை நூறிக்கிறவா போல இருக்கே. அந்த கையில இருக்க அருவாளை பார்க்கவே பயமா இருக்கு. என் புருஷன் எனக்கு வேணும். பாருங்க சார், அவன் என் புருஷனுக்கு தங்கச்சியும் தங்கச்சி மாப்பிளையும். நான் சின்ன கம்பத்துக்குனால என் புருஷன் ஆடிடுவாரு. இதுல அருவாளை வச்சு மிரட்டிட்டு இருக்கியே, எடுங்க, உண்மை சொல்லியாச்சுல. எப்பா தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சு. சார் இப்போ என்ன பிரச்சனை? என் பியாரனுக்கு திருவிழா மாதிரி பிறந்த நாள் கழிச்சே உங்க வீட்டுல இருந்து வந்த ரெண்டு கோஷ்டிகளும் யாருன்னு கண்டே எவருன்னு கண்டே வந்து தின்னமா சரி மொய் கூட வைக்கலன்னா பரவாயில்ல, போனமான்னு போறதுக்கு இல்லாம அவ்வளவு வெறும் மிரட்டி எடுத்து அதை கொண்டா இதை கொண்டா ஆனையை கொண்டா பூனையை கொண்டான்னு எல்லாத்தையும் படாத பாடுபடுத்தி அவ்வளவு தின்னி போட்டு என்னையும் ஏமாத்திட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டுன்னா பாத்துக்கியா. அதோட ஒளிஞ்சு போயிருந்தா கூட சவன் தொலைஞ்சு போட்டு நான் நினைச்சிருப்பேம்மா. போற போக்குல ஒரு பக்கெட் நிறைய சிக்கனை வச்சிருந்தேன் பொரிச்சு, அத அப்படியே அபேஸ் பண்ணிட்டு ஓடிட்டுவோம்மா. கடைசியில பந்திக்கு சிக்கன் இல்லாம கணேசு பந்தில என் மாமா மச்சான்லாம் கேட்ட கேள்வி என்ன கணக்கு கிடையாது. அவ்வளவு பேர்த்துட்டு நான் அடி வாங்கி செத்துருக்கேன். ரொம்ப நாளா ரெண்டு பேரையும் வலை போட்டு தேடிட்டு இன்னைக்கு சிக்கிட்டாவா. இன்னையோட அந்த அருவாளுக்கு வேலை வந்தாச்சு. வார போக்குல கையில கிடைக்கல, திரும்பி வருவேன் இந்த வீட்டுக்கு. இப்ப என்ன செய்ய? சின்ன வயசுல அவளை தட்டி வளர்த்திருக்கணும். தங்கச்சிகாரி தங்கச்சிகாரின்னு அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படிதான். அவ 50 பைசா 1 ரூபா கலாட்டிட்டு போகும்போதே அடிச்சு உடைச்சிருக்கணும் அவ காலை. அப்ப விட்டா தப்புதான். இப்ப பாத்தியம்மா என்னத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி இருக்க. இப்ப அது என்ன பிரச்சனை? அப்ப யோசிச்சிருக்கணும். காலம் கடந்து யோசிச்சு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அவ வரட்டுங்க, காலடி எடுத்து வைக்கட்டும். காலை தரிச்சு போடுங்க, தரிச்சு. ஆமா, நீங்க அப்படிதான் சொல்லுவியே, வெளுத்து வாங்கணும் வெளுத்து வாங்கணும்னு. அதுக்கப்புறம் உங்க மவான்னு தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு கிடப்பிய. அப்படி இல்ல, இந்த வாட்டி வரட்டும், அவ திரும்பி வரட்டும்னு வச்சிருக்கேன். மனசு ஒரேடி அதிர்ச்சி ஆயிட்டாரு போல இருக்க. இவரை கொண்டு என்ன செய்யணும் தெரியலையே. சரி வார மனசா, ரசம் வச்சு சோறு தரேன். ரசமா? ரசம் ஜனட ஓடவ செய்தரு. எப்படி இருந்தாலும் சுவாத்து வீட்டுக்கு தான் வரணும். அம்முக டும்முக அமால் டுமால். இதி நீலாண்டி ஓடனா ஓடட்டும். நான் 5 நிமிஷத்துல உங்களுக்கு ரசம் வச்சு சோறு கொண்டு வரதே. ஓடனா அந்தல நான் விட்டுறவனாக்கோ. இன்னைக்கு இல்ல, என்னைக்கு வந்தாலும் ரசம் தான். இந்த நாத்து வீட்ல ரசம். உங்க வீட்ல என்ன வச்சீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயா என் கால், என் மனசு உட உட
அட பாவி இடிச்சு சத்தம் போடாதடி. யாராவது என்ன நினைக்க போறாவோ? புருஷன் தூக்கி போட்டு வெளிவெளின்னு வெளுத்து அடி நொறுக்கு தான் போல இருக்குன்னு நினைச்சிருவா. கொண்டாடி நீத்தே கால் வலிக்கும் சொல்லிட்டு இருந்தில்ல, அது சொல்லி தொலைக்க வேண்டியதுனே. திடுதுப்புன்னு வந்து காலை பிடிச்சி இழுத்தா நானும் என்னவா எதன்னு பயந்துட்டு. பயப்படக்கூடிய ஆளை பார்த்துட்டாலும் ஏங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகங்க, கேட்கட்டுமா? சின்ன எந்த சந்தேகமா இருந்தாலும் மனசுல வச்சிருக்க கூடாது. நான் தான் முதல்ல ஒன்று சொல்லியிருக்கோம்ல, எதுனாலும் மனசுல விட்டு ஃப்ரீயா என்கிட்ட பேசணும்னு. என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க அம்மைய ரொம்ப பிடிக்குமா? சொல்லுங்க பதில. அமுக டுமுக அமால் டுமால். என்னங்க வாயை பிளந்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட இந்த சந்தேகத்தை கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தது வந்திய. டக்குனு மொத கேள்வி இதைத்தான், தேங்காய் உடைக்க மாதிரி கேட்கணும்னு நினைச்சேன். கேட்டுட்டு பதில சொல்லுங்க. சின்ன தப்பா எடுத்துக்கிடாத. உன்னையும் பிடிக்கும் எங்க அம்மையும் பிடிக்கும். ஆனா ஒரு படி எங்க அம்மைய கொஞ்சம் அதிகமா பிடிக்கும் பாத்துக்கோ. ஐயா ராசா, ஐயா ராசா, ஒரு பெத்தவ மேல இவ்வளவு பாசமா உனக்கு இது வரைக்கும் தெரியாம போச்சே. இப்பதானே நீ வாயை திறந்து சொல்லியிருக்க. இது போதும் சாமி, இது போதும் ஐயா, இது போதும். எனக்கு என்ன வேணும்? கோடி பணம் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். இது போதும், இது ஜென்மத்துக்கு போதும். மர்மோளே, இது என்ன அடுத்த வீடு மாதிரி நின்னுட்டு அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. மர்மோளே, நல்ல நாட்டுக்கோழி வெட கோழிய பார்த்து எடுத்து பதனமா வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் உரிச்சு வெட்டி கொண்டு வந்தாச்சு. நல்ல நல்லெண்ணெய் ஊத்தி சின்ன உள்ளியெல்லாம் நல்லா உரிச்சு போட்டு வைய மர்மோளே. என் மவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஒரு தட்டு சோறுக்கு கூட தட்டு தின்னு விடாம பாக்கல. சரிங்க, அதெல்லாம் வச்சிடலாம். மர்மோளே, என் மவன் போன் போட்டு சொன்னாலா? என்னது போன் போடலையே? அவ கதையை என்னத்தை சொல்ல. அந்த நீலாம்பரி என்னவோ புருஷனையும் கூட்டிட்டு எங்கேயோ ஓடினாலாம். யாரோ வந்து மிரட்டினாவலாம். என்னத்தையே களவண்டிட்டு ஓடிந்தான் சொல்லி ஒரே பிரச்சனையா கிடந்தது. அவ எங்கேயே காணாம போயிட்டா அவளுக்கு. கொஞ்ச நேரத்துல வருவா, வேற எங்க தொலைவா. இவ அதுக்குள்ள ரசத்தை வைக்கன்னு சொல்லி சொல்லியிருப்பா அவளுக்கு. அவ மாப்பிளக்காரன் தெரிச்சு ஓடிட்டானா. உங்க மோவா ரசத்தை வச்ச பரவாயில்ல, விஷத்தை வச்சிடப்படால. அதான் மனுஷன் உசாராட்டி ஓடி இருப்பாரு போல இருக்கு. நம்ம இப்ப எல்லாம் மர்மோளே ஒரு கிண்ணம் நிறைய கொஞ்சம் என் மொவளுக்கும் மர்மோனுக்கு கொடுத்துறேன்னு. சரிதே, அதான் கரெக்டா வந்துருவாள. வாசம் முடிச்சு நேர பக்கத்துல தானே இருக்கு. எப்பண்டா கோழி குழம்பு வைப்பவோ கிண்ணத்தை தூக்கிட்டு வரலான்னு வருவா. மர்மோளே, தேங்கெல்லாம் திருவி வச்சுட்டேன். உள்ளியெல்லாம் உடச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீ குழம்பு மட்டும் வை. இந்த பஞ்சு கிளவியிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன ஏதுன்னு பாத்துட்டு ஓடிறேன். இது சீக்கிரம் வாங்க, சேர்ந்து சோர்த்தீங்களாம். மர்மோளே, ஒன்னே சொல்ல மறந்துட்டேன். என்னது? கோழியை அம்புத்தையும் போட்டு ஒரே குழம்ப வச்சு விடாத. பாதிய குழம்ப வை, பாதிய இந்த காம்பளன் பொடியை போட்டு பொரிச்சு விடு. என்ன மர்மோளே ஒரு மாதிரி பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்க? காம்பளன் பொடியை போட்டு பொரிச்சு வை. என் மாமனுக்கு நல்ல பிடிக்கும், நல்ல திம்பா. இது என்னது சொல்லுதியா? காம்ப்ளான் பொடியா போட்டு சிக்கனை பொரிக்கணுமா? ஆமா மர்மோளே, அதை தானே இப்ப எல்லாரும் வாங்கி போட்டு பொரிக்காவோ. அதை போட்டு பொரிச்சோம்னா நல்ல மொறு மொறுன்னு நல்ல திங்கிறதுக்கு நல்லா இருக்குமாம்ல நாக்குக்கு. இதே கண்டுபிடிச்சிட்டேன். அது காம்ப்ளான் பொடி இல்ல, கார்ன்ஃபிளவர் பொடி. அதுதான் மர்மோளே, அதுதான். வாயில நுழைய மாட்டேங்க பாத்துக்க. அதான் அப்படி சொன்னேன் பாத்துக்க. சரி, அந்த பொடியை போட்டு பொரிச்சிரேன்னா கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன். என்னமா தங்கமே, ரசத்து என்ன எதுக்கு அடி போடுத? ரசத்தை வைக்கன்னு தான் சொன்னேன். என் புருஷன் அதான் நம்ம தர்பூசணி தலையரு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. எங்க ஓடினாருன்னு தெரியல. அதுக்கு தேடி கண்டுபிடிக்கணுமான்னு. ஏனி கொஞ்சோண்டு உங்க கையால நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்தீங்கன்னா என் புருஷனுக்கு போன் போட்டு கூப்பிடுவேன். டக்குனு அவரும் வந்துருவாரு. கொஞ்சோண்டு சுவாரா திம்பாரு. அதானே நடக்க போகுது, வேற என்ன? சரி போயிட்டு வா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வா. இங்கனே காவல் கிடக்காத பூனை மாதிரி. சரி அண்ணி, போயிட்டு வரேன். கொஞ்சம் கழிச்சு வரேன். சின்ன எப்படி எங்க அம்மையை என் தங்கச்சி கிடந்து சமாளிக்க? வேற என்ன செய்யுங்க? எப்படியோ உருண்டு பட்டு சமாளிக்க வேண்டியதான். குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். வேற என்னது செய்ய? நம்ம கோவத்துல மூஞ்சி இழுத்தோம்னா அதுக்கப்புறம் குடும்பம் 2 ஆயிவே கிடக்கும். அதனாலதான் அப்படி இப்படின்னு போறேன். சின்னு சாரிமா. என்னத்துக்கு இப்ப சாரி சொல்லிட்டு இருக்கிய? அதுக்குல்ல உன்னை விட எங்க அம்மையை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுல உனக்கு சின்ன வருத்தம் இருக்கும், எனக்கு எப்படி தெரியும்? அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க. நீங்க ஏன் சொன்னீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. தெரியுமா? நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்க அம்மா வாசல்ல வந்துட்டாவோ. அதை நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படிதானே? ஆமா சின்னு, நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு எங்க அம்மா வாசல் கிட்ட வந்துட்டாங்க. எப்படி நம்ம பேசிட்டு இருக்கும்போது லேசா கேட்டிருக்கோம், ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன். எங்க அம்மா அதை காதுல கேட்டிருந்தாவன்னா அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு என் மேல வெறுப்பு வராது, உன் மேலதான் வெறுப்பு தன்னால வந்துரும் பாத்துக்கோ. வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் மோவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாளான்னு சொல்லி உன் மேலதான் எங்க அம்மைக்கு வருத்தம் வர ஆரம்பிச்சிரும். அதனாலதான் சின்னு அப்படி சொன்னேன் பாத்துக்கோ. சாரி, என்ன மன்னிச்சிரு. இதுக்கு போய் யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா? எங்க அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்க பேசும்போது கரெக்டா உங்க அம்மாவும் வந்தாங்களா, கரெக்டா தான் இருக்கும் நான் நினைச்சது அப்படின்னு நினைச்சேன். சரியா தான் போச்சு. நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. நான் ஒண்ணு அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்ல. சரி பரவு ஒண்ணு சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சா தைரியமா அப்படி சொன்ன பாத்துக்கோ. எங்க அம்மைய பத்தியா இப்ப எவ்வளவு சந்தோஷமா போறான்னு. ஆமாங்க, அதுதாங்க நமக்கு வேணும். சரி வா, உனக்கு வேலையில ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணுதேன். அட்டாக்கு டக்குன்னு சீக்கிரம் வேலையை முடிச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். என் பொண்டாட்டி மாதிரி புரிஞ்சுக்கிட்ட ஆளா இருந்தா எந்த வீட்லயும் மாமியா மருமோ சண்டையே வராது. போதும் போதும், ஓடியாங்க. அம்மியில அரைக்கணும் பாத்துக்கோங்க. ஓடியாங்க, சீக்கிரம் ஓடியாங்க. யார் அம்மியில அரைக்கணும்? வேற யாரு? நீங்க தான். அமுக டுமுக அமால் டுமால். நமக்கே சங்கடமா இருக்கு. பார்க்கவே பாவமா இருக்கு. சார் வருத்தப்படாதீங்க சார்.
சார் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்க தான் செய்தாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டீங்களா சார்? அமௌண்ட் பே பண்ணிட்டீங்களா? ஆமா சிஸ்டர், இப்பதான் பே பண்ணிட்டு வந்தேன். ஓகே சார், ஓகே சார். சார் சீக்கிரமா வந்துருங்க. டாக்டர் பார்த்தாங்கன்னா என்னதான் திட்டுவாங்க. ப்ளீஸ். ஓகே சிஸ்டர், இப்போ வந்துருவேன். வெளியே இருக்கிறேன் சார். இந்த பொண்ணு அடிபட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு எப்படி தகவல் சொல்லன்னு தெரியல. நான் நேர்ல போய் சொன்னா எப்படி எடுத்துக்கிடுவாருன்னு எனக்கும் தெரியல. என்ன பண்ணன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு கண்ணு முழிச்சாதான் அது போன்ல இருந்தா அது போன் அடிக்க சொல்லலாம். சீக்கிரமா அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டோம். அந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது கடவுளே. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். என்ன சார், எது பிரச்சனையா? இல்ல சிஸ்டர், இல்ல அங்க பாருங்க சிஸ்டர், அங்க பாருங்க. வாவ், கண்ணு முடிச்சிட்டாங்க. இவ்வளவு நேரம் எவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தீங்க, இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். ஏய் சலாதீங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்ல. நல்லபடியா கண்ணு முடிச்சிட்டீங்க. இனி ஒன்றும் பிரச்சனை இல்ல. யாழினி அழாதீங்கம்மா. இனி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கவலையே படாண்டாம். ஓகேவாமா? சார் இன்னும் ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஓகே டாக்டர், வேற ஒண்ணும் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்ல சார், பயப்பட வேண்டாம். சிஸ்டர் டேப்லெட்லாம் கொடுத்துட்டீங்களா? இன்ஜெக்ஷன்லாம் போட்டீங்களா? ஆமா மேம், இப்பதான் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் நாளா போட்டேன். யாழினி டோன்ட் கிரைடா, பி ஹாப்பி. ஓகே மேம். ப்ளீஸ் அழாதீங்க. டாக்டர் இப்பதானே சொல்லிட்டு போனாங்க. எங்க அப்பா. உங்க அப்பாவுக்கு எந்த தகவலும் என்னால கொடுக்க முடியல. அதான் என்ன செய்யன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீங்களும் அதுக்குள்ள கண்ணு முழிச்சிட்டீங்க. போனை சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன். நீங்களே பேசிடுறீங்களா உங்க அப்பா கிட்ட? சரி. ஒரு நிமிஷம் உங்க பேக் எடுத்துட்டு வரேன். யார வர ஆயிட்டு இருக்கு. என் புள்ள வர ஒரு காணலன்னு சொன்னா பக்கு பக்கு பக்குன்னு இதயமே நின்று போல இருக்க. கடவுளே, இப்ப என்ன செய்ய? என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்திருப்பா. முத்துப்பாட்டி, நீ எங்க இருக்க? சேகரு, நான் வீட்டுல தான் இருக்கேன். என்ன சொல்லு. உன் மொபைல் எங்க? அது வந்து ஏன் திடீர்னு அப்படி கேட்க? இந்த ஒண்ணு சொல்லுவே, நீ பதட்டப்படாத. என்ன சேகரு? என் மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருந்தான். அப்போ மொவ மாதிரியே ஒரு புள்ள இந்த ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. தலையில வர என்னவோ ரொம்ப காயம் போல இருக்கு. என்ன ஏதுன்னு எனக்கு சரியாவும் புடிபடல. நான் போவதுக்குள்ள அங்க ரூமுக்குள்ள கொண்டுட்டு போயிட்டாவா. என்ன ஏதுன்னு பார்க்கவும் முடியல. நானும் அவசரத்துல என் மாமியாரை கூட்டிட்டு வந்துட்டேன். அதான் உனக்கு லேசா சொல்லுவோமே நினைச்சேன். எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? என் பிள்ளைக்கு எப்படி நடக்கணும்? என் பிள்ளையா இருக்க கூடாது. அது என் பிள்ளை சீக்கிரம் வீட்டுக்கு திருப்பி வந்துடணும். சரி, இருந்தாலும் என்ன எதிர்த்து போய் பார்ப்போம். எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்காம விட்டுட்டேனே பதட்டத்துல. சரி, சேகருக்கு போன் போட்டு போற வழியில கேட்டு போவோம். சிஸ்டர், நான் எப்படிங்க வந்தேன்? ரோட்ல தான் நடந்து போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பாருமா, நீ ரோட்ல ஓரமா தான் போயிட்டு இருந்திருக்க. யாரோ ஒரு பாவி பைய வண்டி வச்சு இடிச்சு போயிருந்திருக்கான். நல்ல வேலைமா, நீ செய்த புண்ணியம். உன் ஹஸ்பண்ட் உடனே உன்னை டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டே ஓடி வந்துட்டார. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரிம்மா, நான் எதுவும் சொல்லல. சொல்லாம இருக்கவும் மனசு இல்ல, சொல்லணும் பத்தியம்மா. அதான் உன்ட்ட சொல்லுதேன். உனக்கு அடிபட்டன அப்படி அவர் தூக்கிட்டு வாடி வந்ததை பார்த்தோன்னே நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் பார்த்துக்கோ. இப்படி ஒரு மனுஷனா, நல்ல மனுஷனே அப்படின்னு. சிஸ்டர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவர் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ சண்டை போல இருக்கு. அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த பிள்ளை என் புருஷன் இல்லைன்னு சொல்லுது. சரி, இதை பத்தி நம்ம இனிமே பேசப்படாது. சரிம்மா. ஆனா ஒண்ணு சொல்லுதம்மா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் வந்ததுல இருந்து ஒரு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம உட்காந்துருக்காரு. ஒரு காப்பி குடிச்சிட்டு வாங்க சார், நாங்க பாத்துக்கிட்டு தான் சொன்ன பிறகு கூட மனசை இங்கே அங்க நபளவே இல்லையா? போக்குல அங்கனே நின்றுட்டு இருக்காரு. உட்காருங்கன்னு சொன்னாலும் உட்கார மாட்டாரு. எப்ப கண்ணு முழிப்பாங்கன்னு சொன்னதே சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாருமா. எனக்கே சில நேரத்துல கோவமா வந்து எத்தனை தடவை சொல்லியாச்சு, கேட்க மாட்டேக்காரன்னு. ஆனா அதுக்கு பின்னால இருந்த பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேமா. ஆக்சிடென்ட் ஆனதுல ரொம்ப பிளட் லாஸ் ஆயிட்டு. டாக்டர் பிளட் ஏத்தனாதான் பொழைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு எவ்வளவு பிளட்னாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க, எப்படியாவது பொழைக்க வச்சிருங்க அப்படின்னாருமா. அங்க நிக்காரு. எப்படியாவது காப்பாத்திருங்க, அப்படி இல்லைன்னா வேற எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல்ல கூட்டி பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாருமா. அவர் எப்படி பதறி போயிட்டாரு தெரியுமாமா? நான் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். சொல்லுறதுக்கு என்னம்மா, என் புருஷம்லாம் எனக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் வந்தா போதும் உடனே சொல்லுவாரு, நீ ஆஸ்பத்திரியில தானே வேலை பார்க்க, ஆஸ்பத்திரியில ஒரு ஊசியை போட்டுட்டு அங்கே கிடக்க வேண்டியதுனே, இங்க எதுக்கு என் உசுரை வாங்குறதுக்காண்டி வீட்டுக்கு வந்து சேருத அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி கூட வச்சு தர மாட்டாருமா. கஞ்சி என்ன கஞ்சி, கொஞ்சோண்டு வெண்ணி போட்டு தரும், மாத்திரம் முழுங்கணும்னு சொன்னா போதும். ஏன் உனக்கு கை இல்லையா, வச்சு குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக்குல போயிருவாரு.
சொல்லுதேன்னு சொல்லி எதுவும் நினைச்சுக்கிடாதம்மா. ஒரு கூட பரப்பு மாதிரி சொல்லுதேன். ஒரு தங்கமான பையன் பாத்துக்கோ. அப்படிப்பட்ட பையனை புருஷனா கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் நீ. அதனால சண்டை கிட்ட உங்களுக்குள்ள ஏதா இருந்தாலும் சரிதான், தூக்கி தூர போட்டுட்டு சமாதானம் போகக்கூடிய வழியை பாருமா. சிஸ்டர் சிஸ்டர் ஏதாவது வேணுமா? சிஸ்டர் கூப்பிடணுமா? இப்போ ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க போனை பார்த்தேன், அது ரொம்ப சில்லியா உடஞ்சிருக்கிற மாதிரி இருந்து, அதான் அப்படி வச்சுட்டேன். உங்க அப்பா நம்பரை நீங்க சொல்லுங்க, என் மொபைல்ல இருந்து அடிச்சு தரேன், நீங்க பேசுறீங்களா? சரி. தாங்க போனு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, கவலைப்படாதீங்க, உடம்புக்கு ஏதாவது வந்துற போகுது. நான் வேணா நேர்ல போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரட்டுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அப்பா போனை ஆன் பண்றாங்களா என்னன்னு பாப்போம். என்னன்னு தெரியலையே. உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கலாம்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. இப்போ ஒரு நிமிஷம் வாங்கிட்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம். சும்மா இருங்க, டாக்டர் ஏதாவது குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வாங்கிட்டு வரேன். என்ன வெள்ளையம்மாக்கா பட்டக்காலே படுங்க மாதிரி என்னக்கா மண்டையில ஒரு பெருக்கல் அடையாளம் போட்டு இருக்கு. எல்லாம் என் நேரம் எனக்கேன்னு வந்துச்சு யாருது. ஏன் பஞ்சக்கா மத்தவ எங்க போய் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருக்கா. செல்ல தாயி அப்பவே சொன்னேன் போவாதானே. என்னைய வாவான்னு வம்படிக்கு வானால இழுத்தா. நான் தான் சொன்னேன், எம்மா என் மருமகாரி சண்டைக்கு நிப்பா, நான் வரல தாயே, வீட்டுல சுவாலி எல்லாம் கிடக்கு, மாடு கண்ணெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன் பாத்துக்கோ. ஏதோ அரசியல்வாதிகளுக்குள்ள அவனுக்குள்ள பாடிபிடி போட்டிருக்கானுவா. அந்த இவன் சும்மா இருக்க வேண்டியதுன்னா என்ன யாதுன்னு சொல்லி நம்ம தெருல சண்டை போடுறத வாய் பார்க்கற மாதிரி அங்கேயும் போய் பார்த்திருக்கா. ஆண் வாயை பிளந்துட்டு அரசியல்வாதி இன்னைக்கு சண்டை போடணும், நாளைக்கு ஒன்னா கூடிடுவானுவா. அங்க போய் இவன் வாய் பார்க்கலாமா? எவ்வளவு ஒருத்தன் அந்த கூட்டத்துக்குள்ள செங்கலை தீட்டி எரிஞ்சிருக்கான். இவன் உடல் நின்று வாய் பார்த்துட்டு இவன் மண்டை வகல கணக்கா விழுந்திருக்கு. சிரிக்காத, அது ஒரு கோவப்பட போறா. சும்மா இருக்கா, சிரிக்காம என்ன செய்ய? சவத்தை இவ அடி வாங்கிறதுக்குனே பிறந்திருக்கா போல இருக்கு. சும்மா ஒரு இடத்துல கிடக்க மாட்டேக்கல்லக்கா. நல்ல வேலை செல்ல தாயி, நான் போல பாத்துக்கா. என் தலை தப்புச்சு இல்லன்னு வச்சுக்கியா, என் மர்மம் என்ன கொண்டே போட்டா. நல்ல வேலைக்கா, நான் எட்டி பார்க்கல, இல்லன்னா என்ன எடுத்துட்டு போயிருப்பா கிளவி. என் முவை வேற வந்திருக்கான் இன்னைக்கு, அவ்வளவுதான் என்ன கொண்டே போட்டா என் மர்மம். என் வெள்ளையம்மாக்கா எதுவும் காப்பி தண்ணி எதுவும் போட்டு கொண்டு வரட்டா? எத்தனை நேரத்துக்கு முன்னாலதான் என் மருமகாரி கொஞ்சம் காப்பியை பாட்டு தந்தா. அந்த ஆளு சொல்லுதா, இப்படி சண்டைக்கு இழுத்துட்டு வந்தேன்னா எதையாவது ஒன்று போட்டு தந்துருவேன். எதட்டீங்க பியாதி மாத்திரையாங்க, ஒரே ஆஸ்பத்திரியில போய் ஒளிங்காங்க. என்ன வெள்ளையம்மாக்கா இரியா கொஞ்ச நேரம் பாடு பேசிட்டு போயா, எங்க அத்து பிடிக்கிட்டு போற? சாவத்த போறேன், மண்டை கிருகிருன்னு வருது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் சாயந்தரம் போல எங்கேயாதுங்கன்னு அப்படியே வீடு விடா கொஞ்சம் கதை கேட்க நல்லா இருக்கும் பாத்துக்கா. கொஞ்ச நேரம் உறங்கி எழுச்சு வரேன். எவ்வளவு வாட்டி வாங்கினாலும் தாங்க வையா நம்ம வெள்ளையம்மாக்கா. என்னாச்சு? சின்ன பொண்ணு, நாயை கண்ட கல்ல கண்ட நாயை கண்ட நானும் ஒரு வாரமா சுத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு கல்லு பரும் கல்லா கிடைச்சிருக்கு, அதான் நாயை தேடி திரிச்சிட்டு இருக்கேன். பைத்தியக்கார கொஸ்டிகளா, கல்லு காணுமா? கல்லு கருங்கல்லு, எவ்வளவு பெரிய கல்லு? சின்ன பொண்ணு, சுப்பையானே வீடு கட்ட கல் அடிச்சு வச்சிருந்தோம்ல, அதுல இருந்து ஒண்ணு அபேஸ் பண்ணிட்டேன். அட பைத்தியமா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? கல்லடிச்சு போட்டாதான் நிறைய பேர் களை வாங்கிட்டு போறான்னு நேத்து தான் அந்த அண்ணன் யாருக்கும் தெரியாம கேமரா ஃபிட் பண்ணான். என்ன சின்ன பொண்ணு சொல்லுத, வயித்துல புளிய கரைக்க. யாரெல்லாம் இன்னைக்கு கல்லு களவாங்குதான் வீட்டுல இருந்தே பாத்துட்டு இருப்பான். எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சு கொல்ல போறான். இப்ப என்ன செய்ய? என்ன செய்யணுமா? தூக்கி அங்கோட்டு போட்டு இருந்துருங்க, இல்லன்னு செத்திய. சும்மா சொன்ன உடனே என்ன பயம், 4 மணிக்கு தெருல மரம் மட்ட கல்லு எதையும் விடப்படாது, எல்லாத்தையும் பறக்கிட்டு போயிடணும், வீட்டுல கொண்டு வச்சுக்கணும். ஏக்கோ நான் வாரேன். நான் சும்மா சொல்லுதேன்னு நினைச்சுக்கிட்டே நேசத்தை தாங்க சொல்லுதேன். வேணா 4-5 பேர்த்து விசாரிச்சு பாரு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு கிடக்கா. எல்லாரும் ஓடி ஓடி பாத்துட்டு வரவளாக்கா. அதான் சொல்லுதேன், நீனு வாரியா? சின்ன பொண்ணு, இவன் என்னத்தையும் சொல்லிட்டு கிடக்காட்டி உண்மையாட்டி? சின்ன பொண்ணு, உனக்கு தெரியும்ல அந்த முத்தம்மா பாட்டிக்கு ரொம்ப இழுத்துட்டு சீரியஸா கிடக்குன்னு. ஏன் முத்தம்மா பாட்டி நல்லதானே இருந்துச்சு? நேத்துல ஒரு மாதிரி தின்னுக்கிட்டு வயித்தால போச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போச்சு, 2-3 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்தனா ஒன்னாவோ ஆஸ்பத்திரியில இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு என்ன? 4 மணி எல்லாம் சொல்லும், அவிச்ச காக்கா பறக்குங்க, பச்சை வைக்கப்படப்பு தீ பிடிக்குங்க. நம்புனா நம்பட்ட போ, அவ எடுத்தையாவது ஒண்ணு சொல்லிட்டு கிடப்பா. நீ ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வரையா என்ன? சரி, வயசான காலத்துல ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துரும். என்ன செய்த யாது செய்த தெரியலையே. நான் மாடு பத்த போகும்போதெல்லாம் நல்ல பேசும். உன் பிள்ளைகள் எப்படி மக்கா இருக்கு அப்படி இப்படின்னு கேட்கும். ஏக்கோ அப்ப நானும் வரக்கா, லேசா ஒரு 8 பாத்துட்டு வந்துரும். நல்ல வேற பேசும் அந்த கிளவி. ஏக்கோ ஏன் உங்க அக்கா ஒரு மாதிரி இருக்கவோ? நாடுகளுக்கு போனால் வேட்டி காலையில இந்த பையன் ஒரு போன் போட்டு சொல்லலாம்ல, இங்கே இருக்கேன் சித்தி, இல்லைன்னா எம்மா இங்கே இருக்கேன், இப்போ வருவேன் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னு சொல்லலாம்ல. போன் போடவும் மாட்டேங்க, நாங்க போட்டாலும் எடுக்கவும் மாட்டேங்க. அதான் கோபத்துல இருந்துட்டு இருக்கா, ஒரு மாதிரி இருக்கா. சரி, நீ அதை கண்டுக்கிடாத, நீ போ, அப்படியே ஆஸ்பத்திரி போயிட்டு வரோம். அப்ப அது மனசு கொஞ்சம் மாறுதான்னு பாப்போம் அவளுக்கு. சரி, அப்ப இருந்துடுங்க, நான் டக்குனு போய் ஒரு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஓடியாரேன். ஏக்கா, என் மருமகளை பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, இருந்தாலும் அவளை பத்தி சொல்லணும்லக்கா. என்னன்னா என் மருமோ என்கிட்ட எதையும் கேட்காம செய்யவே மாட்டாக்கா. அப்படியே சொல்ல தாயி, கிடக்க பொருள அங்க நான் எடுத்து நவுத்தணும்னா கூட என்கிட்ட கேட்காம செய்ய மாட்டாக்கா. செல்ல தாயி, நீ கொடுத்து வச்சவா, உனக்கு கிடைச்ச மருமோ அப்படி. ஏத்தே பாத்தியாக்கா, என் மருமோ என்கிட்ட எதையே கேட்க வந்திருக்கா, அதான் இப்படி பம்மி பேசுதா. அதை பார்த்தா எவ்வளவு நல்லவளா இருக்கா. மருமோல சொல்லு என்னன்னு.
எதே எங்க அம்மைக்கு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது அதான். இந்த பாரு மருமலை, உங்க அம்மைக்கு கொடுக்கப்படாது எடுக்கப்படாது அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த செவ்வாய் வெள்ளியானா நம்மகிட்ட இருக்க துட்டை வந்து வெளியே எடுக்கப்படாது, யாருக்கும் கொடுத்துடவும் கூடாது. அப்படி லேசா வெளியில போச்சுன்னு வச்சுக்க, அது எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஒரே போக்கா பீருமத்துக்கா. ஆமாம்மா, உன் மாமியே சொல்ல சரிதான். செவ்வாய் வெள்ளி கருக்கலுக்கு போறோம், யாருக்கும் துட்டு கொடுக்கப்படாது. சரியா மருமலை, புரிஞ்சு எடுத்து நடந்துக்க. என்ன நான் சொல்லி நீ எதை தட்டவே மாட்டியே, எனக்குலாம் தெரியும். என் மர்மோனா மர்மதான். ஊர் உலகத்துல எவளுக்காவது என் மர்மோ மாதிரி ஒரு மர்மோ கிடைச்சிருக்கலாம்? சரிங்க தே, உங்க சொல்ல என்னைக்கு நான் தட்டியிருக்கேன். மாமியார் சொல்ல மந்திரம்லாம் நான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். பாத்தியாக்கா, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா என் மர்மோளை பத்தி? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் நில்லுன்னா நிக்கா, உட்காருனா உட்காருதா. எம்மா, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. மேல கண்ணதோட வந்துட்டா சொல்லுதுக்கு. பாத்தியாடி, என் மர்மோதான். எப்படி இருக்க என் மேல பாசமா? நான் சொன்னது அப்படியே செய்த பத்தியா? நீ இருக்கிய. எம்மா, இன்னும் சீன் முடியல, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. தே மர்மோல கேட்டியா? என்ன கண்டு எல்லாத்துக்கும் பொறாம. இப்படி ஒரு நல்ல மர்மோ, இப்படி பணிவுள்ள மர்மோ, பாசமுள்ள மர்மோ கிடைச்சிருக்கால சில்ல தைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பொறாம. என்னாம சொல்லு, பொறாம. தே சில்ல தை, உன் மர்ம அப்பல இருந்தே ஏத்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னவோ சொல்ல வரா போல இருக்கு. சொல்ல விட அவள, நீனே பேசி கொண்டாடிட்டு கிடக்கிய. சொல்லு மர்மல, வாயை திறந்து சொல்லு. தே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால தானே துட்டு கொடுக்க கூடாது எங்க அம்மைக்குன்னு சொல்லுதியா? ஆமா ஆமா ஆமா. துட்ட கையால கொண்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா நான் கொடுப்பனே. உங்க சொல்ல நான் தட்டுவனே. அதனால தான் 5000 ரூபாய் கொஞ்சம் முன்னாலதான் ஜிபேல அனுப்பிட்டேன் தே. அமுக டுமுக அமால் டுமால். எத்தே இருக்கேளா போயிட்டேளா? வழக்கம் போல என் மர்மம் டிஸ்ட் கொடுத்து என்ன வாயை பழக்க வச்சுட்டா. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும். இப்ப புதுசா ட்ரெடிஷனல் நலங்கு மாவு ரெடியா இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா பொருளுமே மூலிகை தான், எந்த கெமிக்கலும் சேர்க்கல. அதனால பயம் இல்லாம பயன்படுத்தலாம். ஆமா சொந்தங்களே, நம்ம கிட்ட ஹேர் வாஷ் பவுடர் இருக்கு, குளியல் பொடி இருக்கு, முல்தானி மட்டி, ஹென்னா பவுடர், கஸ்தூரி மஞ்சள் பொடி, தனி செம்பருத்தி பூ பொடி, டீ கூட போட்டு குடிக்கலாம், தனி நெல்லிக்காய் பொடி, அதுக்கப்புறம் புதுசா நலங்கு மாவு பொடி, இவ்வளவு இருக்குது. மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டா போதும், அவங்க அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்களும் மெசேஜ்ல எல்லா விவரமும் கேட்டுக்கலாம். சொந்தங்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆமா சொந்தங்களே, நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, யாரைட்டு போயிட்டு வரோம், அடுத்த வீடியோல பாப்போம்.